தஞ்சையில் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்ற மறுத்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் தூய்மை பணியாளர்கள் காலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 45 நிமிடங்கள் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், என்ன நடந்தது? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்கள், நிரந்தர பணியாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தஞ்சை சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பணிக்கு செல்லக்கூடிய நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரடி பேருந்து சேவை கிடையாது. எனவே இவர்கள் கிராமங்களில் இருந்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திற்கு அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நகர பேருந்தில் செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை பணிக்கு செல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு உரிய பேருந்து இல்லா என கூறப்படுகிறது. மேலும் தூய்மை பணியாளர்கள் என்பதால் அங்கு இருந்த பேருந்தில் ஏற விடாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 45 நிமிடங்கள் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இதனடுத்து காவல்துறையினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததில் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து தர மறுத்த டைம் கீப்பர் மற்றும் பேருந்தில் ஏற்ற விடாமல் தடுத்த அரசு பேருந்து ஓட்டுநர் இருவரை பணியிட மாற்றம் செய்துள்ளனர். கும்பகோணம் நகர கோட்ட மேலாளர் அவர் அரசு பேருந்து நடத்துகிற ஜேசுதாஸ், அதே போல் டைம் கீப்பர் ராஜா ஆகிய இருவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவர்கள் பணியிட மாற்றம் செய்வதாகவும் தற்போது தெரிவித்துள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.